Hi friends, welcome to High Tech Modern Channel. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதோட பேசிக் செட்டிங்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கு நம்ம முதல்ல குரோம்குள்ளே போய்க்கிறோம். இப்போ நம்ம கூகுளில் மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், டெஸ்க்டாப் சைட்டுன்னு வரும். அதை ஆன் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் youtube.com சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணதுனால அதுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ யூடியூப்போட இன்டர்ஃபேஸஸ் வந்துருச்சு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சைடில் மேலே ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் என் சேனல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்குங்க. யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்றது வந்து எதுக்குன்னா நம்ம சேனலில் இப்போ எடிட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே போய்க்கிறோம். ஓகே, இப்போ அதுக்குள்ளே போயாச்சு. இப்போ இதுதான் நம்ம யூடியூப் ஸ்டூடியோவோட சேனல் டேஷ்போர்டு. அதனால் இப்போ நம்ம அதுக்குள்ளே போயாச்சு. இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எத்தனை, வியூஸ் எத்தனை இருக்குது, உங்கள் இதில் எந்தெந்த வீடியோ டாப்பில் இருக்குது, வியூஸ் எதில் அதிகமாக போயிருக்கு, வாட்ச் டைம்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாமே யூடியூபே கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களோட கமெண்ட்ஸு, ரீசெண்டாக யார் சப்ஸ்கிரைப் பண்ணான்ற வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்தாண்ட சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ எத்தனை ரேங்கிங்கு, வியூஸு, இம்ப்ரெஷன் சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக உங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே போனால் உங்கள் வீடியோவை பற்றி லாஸ்ட்டாக நீங்கள் போட்ட வீடியோவை பற்றி அதில் வரும். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதில் கோ டு வீடியோ அனலிஸ்டிக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் எத்தனை வியூஸ் வந்திருக்கு, அதில் எத்தனை சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ வாட்ச் டைம் அதில் அந்த வீடியோவில் கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து அந்த வீடியோவில் யார் அதிகமாக எந்த பொசிஷனை பார்த்துருக்காங்கன்ற வரைக்கும் எல்லாத்தையும் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா கிளிக் பண்ணி பார்த்துங்க. பக்கத்தில் ரீச், என்கேஜ்மெண்ட், ஆடியன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் மேலே சைடில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டேன். அதில் வந்து உங்கள் சேனலோட டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, அதாவது தம்ப்நெயில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சேனல் எதுக்காக மேட் பண்ணியிருக்கோம், கிட்ஸுக்காகவான்னு கேட்டிருக்கோம், அது இல்லைன்னு கொடுத்துருங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சப்டைட்டில், எண்டு ஸ்க்ரீனு, கார்டுன்னு சொல்லி உங்கள் சேனலுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மறக்காமல் மேலே இருக்கிற சேவ் அப்படின்ற அந்த பட்டனை கொடுத்து சேவ் மட்டும் பண்ணிக்கணும். அது மறக்காமல் பண்ணிக்கணும். மறந்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் பண்ண எதுவுமே இதாகாது. அந்த 3 டாட் அழுத்தினா அந்த நீங்கள் சேவ் பண்ணதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்காக அது. அடுத்து நம்ம இப்போ ஆர்டர் வைஸ் பார்க்கலாம். லாஸ்ட்டில் வந்து வரலாம். இப்போ வந்து சப்டைட்டில்ஸ்குள்ளே போய்க்கிறேன். சப்டைட்டிலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்றத வந்து அதில் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீடியோவில் என்னென்ன லாங்குவேஜ் ஆட் பண்ணணும், அதாவது தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லி இந்த கேப்ஷன்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த கேப்ஷனுக்காக இந்த லாங்குவேஜ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். நான் தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸு, உங்கள் வீடியோவுக்கு என்னென்ன கமெண்ட் வந்திருக்கு, ஸ்பெசிஃபிக்காக அந்த வீடியோவுக்கு மட்டும் என்னென்ன கமெண்ட் வந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்காக இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் போய்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எடிட்டர், அதாவது உங்கள் வீடியோவில் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பார்ட்டை ப்ளர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ நான் என் பார்ட்டில் வந்து கைன் மாஸ்டர் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ப்ளர் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் வீடியோன்றது அதை கொடுத்து கஸ்டம் ப்ளர் கொடுத்துக்கிறேன். கொடுத்தா உடனே மேலே அந்த வீடியோவுக்கு மேலே போய்க்கணும். எந்த இடத்த ப்ளர் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு மேலே போயிடுங்க. மேலே போனீங்கன்னா அதில் பாக்ஸ் மாதிரி காட்டுதில்ல, அது அந்த இடம் தான் ப்ளர் பண்ணுறதுக்காக இருக்கும். அதை கொண்டு போய் கரெக்டாக கைன் மாஸ்டர் இருக்கிற இடத்துல செட் பண்ணணும். தப்பாக இருந்ததுன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டெலீட் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துருந்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். திரும்பி ஃபஸ்ட்லேருந்து அதில் எப்படி வேணுமோ செட் பண்ணிக்கங்க. கரெக்டாக நான் ஃபிட் பண்ணி சரி ஓகே, இப்போ நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். அது எனக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சேவ் கொடுத்தா அந்த கைன் மாஸ்டர் போயிடும். நான் கொடுக்கல, எனக்கு அப்படியே இருக்கணும்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால் அதை டெலீட் பண்ணிக்கிறேன். அதனால் நான் எதுவும் பண்ணாமல் டெலீட் பண்ணிவிட்டு வெளில வந்துக்கிறேன். அதுலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக்கு அதுன்னு ஆட் பண்ணுறதுக்காக எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இது எதுக்குன்னா யூடியூப்பில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீடியோவில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா, அதாவது காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா, அது ஏதாவது ஒரு பிக்சர்னால வந்துச்சுன்னா அதை ப்ளர் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நான் சேவ் பண்ணாமல் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வெளில வந்துக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் சேனல் அந்த ஒரு வீடியோக்குள்ளே பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த கீழே பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் வைக்கிறதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எண்ட் ஸ்க்ரீனில் ஏதாவது ப்ளேலிஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ளர்ன்னு இருக்கும். அதாவது என்ன பார்த்தோம் இல்லையா ப்ளர் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே மியூசிக் உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கலாம். அடுத்தது வீடியோவில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு பழையபடி டேஷ்போர்டுக்கு வந்துடுறோம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன இருக்குன்னா ஆடியோ லைப்ரரி இருக்குது. இந்த ஆடியோ லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸ்லாம் இருக்கும். காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக். இதை நீங்கள் உங்கள் சேனலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். இதில் வந்து ரேங்கிங் வைஸ் இருக்குது. எல்லாமே ஹாப்பி மோடு டார்க் மோடுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அது எப்போ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் அதோட டியூரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து பாருங்கள். இப்போ யூஸிங் திஸ் ஆடியோ லைப்ரரி அக்ரி வித் யூடியூப் ஆடியோ லைப்ரரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா யூடியூபோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணும்போது கேட்கும். அதனால் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. எது வேணும் நான் ப்ளே பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். கிட்ஸ் பிளேயிங் இருக்குது. இது சவுண்டு சரியாக வரலை. அதனால் நான் என்ன பண்ணேன், வேறு ஏதாவது ஒரு ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இதில் வருது பார்த்தீங்களா, இதில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வருது இல்லை. அதனால் நாம் இதில் இருக்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஆடியோ லைப்ரரி. அடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்படின்னு, அதாவது கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கஸ்டமைசேஷன் சேனலுக்குள்ளே போய்க்கிங்க. அதுக்குள்ளே போய்கிட்டிங்கன்னா, அதாவது நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த இதெல்லாம் பற்றி. வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது தெரியலனா போய் பார்த்துக்குங்க. மேலே கார்டில் கொடுக்குறேன். அடுத்து இந்த வீடியோவில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது அதிலே சொல்லியிருப்பேன். அதாவது உங்கள் சேனலோட ட்ரைலரு ஃபியூச்சர்டு வீடியோ ரீட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ்னால் உங்கள் சேனலுக்கு திரும்பி சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வரதுக்கு. அடுத்து செக்ஷன் ஆட் செக்ஷன் ஒன்று பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவில் பாப்புலர் அப்லோட்ஸ் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அதாவது உங்களோட ஹோம் ஸ்க்ரீனை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வேணும்னா செட் பண்ணிக்கலாம். மொத்தம் 12 ஆப்ஷன்ஸ் இருக்கும். பக்கத்தில் பிராண்டிங் இருக்குது. அதில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரு, பேனர் இமேஜி, அதுக்கப்புறம் வீடியோவோட வாட்டர் மார்க் வச்சுக்கலாம். அது என்டையர் வீடியோவா எண்ட் ஆஃப் வீடியோவானு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பேசிக் இன்ஃபோ, அதாவது உங்கள் சேனலோட நேமு, உங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து உங்கள் சேனலோட யூஆர் லிங்க்கு, வேறு ஏதாவது உங்கள் சோஷியல் மீடியாவோட லிங்க்கை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட கான்டாக்ட் இன்ஃபோவை கொடுத்துக்கலாம். கொடுத்து மறக்காமல் பப்ளிஷ் கொடுத்துடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்படின்ட்டுருக்கு. எங்களுக்கு மானிட்டைசேஷன் இன்னும் ஆகலை, அதனால் அதை அப்படியே விட்டுருக்கு. அதில் மானிட்டைசேஷனில் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அதுக்காக வந்து இப்போ எங்களுக்கு அந்த மானிட்டைசேஷன் இது வரலை. ஆச்சுன்னா மெசேஜ் கொடுத்துருக்காங்க. யூ வில் சென்ட் யூ அன் இமெயில் வித் யுவர் எலிஜிபிலிட்டி டு அப்ளை. அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா உங்கள் இமெயிலுக்கு நாங்கள் மெயில் அனுப்பிடுவோன்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, காட்டுறேன். கஸ்டமைசேஷன், ஆடியோ லைப்ரரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து காப்பிரைட்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் சேனலில் இருக்கிற வீடியோவு உங்கள் வீடியோவை பார்த்து யாராச்சும் காப்பி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். அதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா நியூ ரிமூவலுக்கு ரெக்வஸ்ட்னு சொல்லியிருக்கோம், அதை கொடுத்துக்குங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்டைட்டில்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கு போய் பார்க்கலாம். முன்ன ஒரு வீடியோக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்தது இல்லையா, இப்போ வந்து எல்லா வீடியோக்குமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. எல்லா வீடியோக்கும் என்னென்ன லாங்குவேஜ் ஆட் ஆகும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஆட் பண்ணணுன்னாலும் மறக்காமல் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து மொத்த வீடியோக்கும் சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க, அதாவது ஒரு டைட்டில் தமிழில் இருக்கான்றது வரைக்கும் எல்லாத்தையும் இதில் இருக்கும். அடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸுன்னு இருக்கும். மேலே டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்கிறேன். கமெண்ட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். அதாவது உங்கள் சேனலில் இருக்கிற மொத்த கமெண்ட் இதிலே வந்துடும். எந்தெந்த வீடியோக்காக கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத பக்கத்தில் வீடியோவோட தம்ப்நெயிலோடே வந்துடும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சப்டைட்டில்ஸு, கமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து அனலிஸ்டிக்ஸ் போகிறோம். அனலிஸ்டிக்ஸ் போனீங்கன்னா, அதாவது உங்கள் வீடியோ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்காக இந்த அனலிஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது.
உங்கள் வீடியோவில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, வாட்ச் டைமு, சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத யூடியூபே தெளிவாக ஒரு கம்பேரிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப்பில் நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கலாம். அட்வான்ஸ் மோடுன்றது அதை கிளிக் பண்ணால் உள்ளே வந்து உங்களுக்கு எந்த வீடியோவை எது கூட கம்பேர் பண்ணி பார்த்தா எவ்வளோ உங்களுக்கு வியூஸ் அதிகமாக இருக்குது, வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக இருக்குன்றதை அதில் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனலிஸ்டிக்ஸ் முடிச்சு பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது. அதாவது பிளேலிஸ்ட்னால் உங்கள் வீடியோ பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறது தான். பிளேலிஸ்ட்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க யாருக்கு தெரியலன்றீங்களோ மறக்காமல் உங்கள் பேரோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா கண்டென்ட். அதாவது உங்களோட கண்டென்ட்டில் காப்பிரைட் கிளைம் இருந்துச்சுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு ஐடியா இருக்குது, அதில் இருக்கும். இதில் எதுவுமே காப்பிரைட் கிளைம் இல்லாததுனால நன்னு இருக்குது. உங்கள் வீடியோவை யார் பார்க்கணும், பப்ளிக்காக, அன்லிஸ்டடாக, ப்ரைவேட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பப்ளிக்கே அப்படின்னு கொடுத்துக்கோங்க, அப்போ தான் எல்லாருமே பார்க்க முடியும். ப்ரைவேட்னால் நீங்கள் மட்டும் பார்க்குற, அதாவது நீங்கள் யாருக்காச்சும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அன்லிஸ்டட்னால் உங்கள் லிஸ்ட்டில் இல்லாதவங்க யாரும் பார்க்க முடியாது, உங்கள் லிஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் அது. அதனால் பப்ளிக் கொடுக்குறது தான் நல்லது, பப்ளிக்கே கொடுத்துங்க. நீங்கள் எப்போ அந்த இதை போட்டிருக்கீங்க, வியூஸ் எத்தனை, அதுக்கு கமெண்ட் எத்தனை இருக்குது, அதோட லைக்ஸு டிஸ்லைக்ஸ் எல்லாத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வீடியோ இது சிம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட். கடைசியாக டேஷ்போர்டு அப்படின்னு இருக்குது. அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே டேஷ்போர்டு தான் வந்திருக்கும். உங்கள் சேனலில் இருக்கிற வியூஸு, சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு எல்லாத்தையும் இதிலே தெளிவாக பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் இன்ட்ரோன்றதா. அடுத்து கீழே இருக்கிற செட்டிங்ஸ் திரும்பி காட்டுறோம் பாருங்கள். கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேலே ஜெனரல் இருக்கும். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்னு இருக்குது. அதாவது உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகிடுச்சுன்னா உங்களோட மணி அமௌண்ட் எவ்வளோ வரும்ன்றதை அதில் காட்டியிருப்பாங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரி மணி அமௌண்ட் வேணுன்றதை அதில் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு யூஎஸ்ஏ இருக்கட்டும், அதனால் அதை கொடுத்துக்கிட்டேன். அடுத்து சேனல் இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கிங்க. அதில் பேசிக் இன்ஃபோ இருக்குது. அதாவது உங்களோட கண்ட்ரி, எந்த கண்ட்ரிலேருந்து போடுறீங்க, உங்களோட கீவேர்ட்ஸ், உங்கள் சேனலோட கீவேர்ட்ஸ் என்னன்றதை அதில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பக்கத்தில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் ஆடியன்ஸ்ன்னு இருக்குது, அது என்னன்னு படித்து பார்ப்போம். Simplify your workflow by selecting a channel setting. If you skip these questions, record to identify each video on your channel that's made for kids. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் இந்த வீடியோ கிட்ஸ்க்காக மேட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத கேட்கும். அதுக்காக தான் கீழே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கணும். நோ செட் திஸ் சேனல் as நாட் மேட் ஃபார் கிட்ஸ், ஐ நெவர் அப்லோட் திஸ் கண்டென்ட் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா சில்ட்ரன் அக்கௌண்ட் இருந்தால் மானிஸ்டேஷன் ஆகாது, அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த செட்டிங்ஸ்லாம் முடிச்சுன்னா சேவ் கொடுக்கணும். நான் இன்னும் முடிக்கல, அதுக்காக அடுத்ததுக்கு போகிறேன். அதாவது உங்களுக்கு கூகுள் ஆக்ஸை எந்த அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுன்றதுக்கு தான் இது. இன்னும் மானிட்டைசேஷன் வரலை, அதுக்காக எதுவும் ஆட் பண்ணலை. அடுத்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுன்னு இருக்குது. அதாவது உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் சேனலில் காட்டணுன்னா டிக் பண்ணிக்கோங்க, காட்டக்கூடாதுன்னா அன்டிக் பண்ணிக்கோங்க. எனக்கு காட்டக்கூடாது, அதனால் அன்டிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கா, அதாவது மக்கள் எல்லோரும் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடாதீங்க, இது ரொம்ப டேஞ்சரஸ். இதனால் உங்களோட இன்கமே ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்ததாக ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. அதில் டிஃபால்ட் ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்குது. அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனபிள்லே இருக்கட்டும், எதுவும் அன்எனபிள் பண்ணிட வேணாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் தட் ரெக்வயர்ஸ் ஃபோன் வெரிஃபிகேஷன். அதாவது உங்கள் ஃபோனில் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். நான் பண்ணிவிட்டேன், அதனால் வெரிஃபை ஃபோன் நம்பர்னு வருது. இதுதான் உங்கள் சேனலில் இருக்கிற செட்டிங்ஸு. அடுத்தது சைடில் அப்லோட் டிஃபரன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போய்ங்கன்னா அதாவது நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். நீங்கள் அதை டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதுக்காக இதில் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். பப்ளிக் வாட்ச் பண்ணுறது இதிலே பண்ணிக்கலாம். டேக்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பர்மிஷன்ஸ்ன்னு இருக்குது. அதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் யார் இந்த சேனல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத பர்மிஷன் பண்ணிக்கலாம். இவங்க மட்டும் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா, சேனலில் போகிற வீடியோலாம் டெலீட் பண்ண முடியுமான்றதை முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே சேவ் ஆகிடும். செட்டிங்ஸ் சேவ்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் மொத்தமாக பார்க்க வேண்டிய செட்டிங்ஸை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்போ அந்த செட்டிங்ஸு நாங்கள் இப்போ ஆல்ரெடி பண்ணி செட்டிங்ஸ் தான். அதாவது யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணுற எல்லாருக்கும் பொதுவாக தெரிய வேண்டிய செட்டிங்ஸு. இது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா யூடியூப் சேனலோட
உங்களோட வீடியோ வந்து டெவலப் ஆகிறத பற்றி உங்கள் யாராலையும் தடுக்க முடியாது. அந்தளவுக்கு உங்கள் வீடியோலாம் பாப்புலர் ஆகும். சேனல் டேஷ்போர்டு வருது. இப்போ மேலே அதில் இருக்கிறதுலேருந்து என்னோடய ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மேலே சைடில் இருக்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டா என்னோடய யூடியூப் சேனலை கொண்டு போகுது. கொஞ்ச நேரம் லோட் ஆகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் அப்லோட்ஸ் பண்ணியிருக்கிறது. ஹைடெக்குன்ற வர்றது என்னோடய ட்ரைலர். இதுதான் என்னோடய பேனர் இமேஜ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள்.